Hello students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் பேசுறது அதுக்கு கேக்குதா? குயிக்கா ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுறீங்களா? If you guys are here, make sure you are commenting. Very good. Okay. Yes, எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கனடா? எல்லாருக்கும் என்ன தெரியுதா? எல்லாத்துக்கும் நான் பேசுறது கேக்குதா? All good? Yes, I think it's good from my end. It's also good from your end. Yes, எல்லாரும் வணக்கம் மெசேஜ் ஒரு good evening message, anything you can put, okay? Just to understand you are existing, அவ்வளவுதான். Super. I think it's all set from our end. Very good. எப்படி நம்ம பசங்க வந்து ஜாயின் பண்ண லேட் ஆகும். So ஒரு 2-3 minutes நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். But fine, no problem. நமக்கு தெரியும் என்ன போயிட்டு இருக்குன்னு. நமக்கு மிட் டர்ம் இஷ்யூ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ஹாஃப் இயர்லி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லாம பப்ளிக் எக்ஸாம் இப்பவே பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அழகா தெளிவா படிச்சா மட்டுமே போதும். அதுதான் நம்மளால பண்ண முடியலன்னு பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? Our primary problem is not working, not practicing, not reading, not learning. எதுவும் பண்றது இல்ல. ஆனா மார்க் மட்டும் வரணும் யோசிப்போம். அப்ப நம்ம மார்க்கும் வரணும், இதுவும் பண்ணாம இருக்கிறது கஷ்டம் இல்ல. நம்ம என்ன பண்ணலாம்? as soon as எவ்வளவு ஏர்லியா ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஏர்லியா நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும். சரியா? சோ இந்த ஹாஃப் இயர்லி வந்து ஒரு பிரைம் கோல் நினைச்சுக்கோங்க. ஹாஃப் இயர்லி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க ஜீரோல இருந்து ஆரம்பிச்சா கூட நீங்க இப்ப ஆரம்பிச்சா சென்டம் சூப்பர் கண்டென்ட். Okay, that I can assure, but provided இங்க கூட அப்படியே நீங்க சேர்ந்து டிராவல் பண்ணா மட்டும் போதும். சரியா? சோ அதுக்காக தான் எக்ஸ்க்ளூசிவா 10th க்கு நாங்க லைவ் வந்திருக்கோம்டா. சோ நீங்க இந்த லைவ் சீரிஸ் கண்டினியூஸா பாருங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பூஸ்ட் ஆகும். சரியா? அப்ப உங்களை சுத்தி இருக்க நம்புவாங்க, நாங்க நம்புவோம், நீங்க நம்புவீங்க. அந்த மாதிரி நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே? Super. So second midterm portions cover ஆயிரும், half yearly cover ஆயிரும். So topic for today is breeding and biotechnology. So அதுல இருக்கக்கூடிய important questions, PYQs, everything we will discuss. Clear? ரெடியா இருக்கீங்களா? ஆரம்பிப்போமா? Super. I could see few people are watching but they are not commenting. So commenting இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியா சூப்பரா போலாம். Okay, I think it's all good. Super. So ஆரம்பிச்சலாம். சரியா? Fine. So the topic ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த important questions இருக்கட்டும், ஷார்ட் நோட்ஸ் இருக்கட்டும், இந்த PYQs இருக்கட்டும், இதெல்லாம் நாங்க எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இத ஸ்கேன் மட்டும் பண்ணா போதும். உங்க மொபைல்ல இத அழகா ஸ்கேன் பண்ணி அந்த கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீயா நோட்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. சரியா? ஓகே? ஆல் குட். We'll start the session. ரெடியா இருக்கீங்களா? ஓகே. நீங்க கொஞ்சம் ஆக்டிவா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த 1 மார்க் கேள்வி கேட்டு அப்படியே क्वेश्चन வாங்கணும்னு நினைச்சேன். எஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन யாரால ஆன்சர் பண்ண முடியுமா? ஈஸி क्वेश्चन பாருங்க. DNA fingerprinting டெக்னிக் குறித்து தனியா ஒரு வீடியோ போட்டுருக்கோம், QOD போட்டுருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சோ அந்த DNA fingerprinting is based on the principle of identifying dash sequences of DNA. Anybody has any idea? ஐடியா இருக்கா எப்படி நம்ம DNA fingerprint பண்றோம்னு? அப்ப DNA fingerprinting பொறுத்த வரைக்குமே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்? அதாவது நம்ம DNAல சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் எனக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா இருக்கும், உனக்கும் ஸ்பெசிபிக்கா இருக்கும். சோ அது உனக்கு மட்டும் இருக்கும், எனக்கு மட்டும் இருக்கும். சோ அத நம்ம என்ன சொல்லுவோம்? ரிப்பீட்டேட்டிவ் சீக்வென்சஸ் சொல்லுவோம். ஓகே, சேட்டலைட் DNA, VNTS எல்லாம் சொல்லுவோம். அது பெரிய டாபிக். பட் we'll understand it is nothing but repetitive sequences. Okay, so repetitive sequence of DNA வெச்சு எனக்கு அது 5 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப அது ஷைன்ஸா இருக்கு மட்டும் தான் 5 டைம் ரிப்பீட் ஆகும். ஓகே, சோ உங்களுக்கு 5 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, சோ இது வேரி ஆகும். That is the thing. பிரகாஷ், ஹாய் சார். ஹலோ பிரகாஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? How is the preparation going, பிரகாஷ்? Repetitive. Very good பிரகாஷ். சூப்பர்ரா. Fine. அடுத்த क्वेश्चन ஆன்சர் பண்றீங்களா? ரெடியா இருக்கீங்களா? பாப்போமா? Just quickly text me that you are ready. ஒரு கான்டெக்ஸ்ட் இருந்தா போது we'll start. Okay, super. We'll start next question. Yeah. Yes, answer please. சொல்லுங்க பாப்போம்.
ஏதோ போயிட்டு இருக்கு சார். ஏதோ போறத நம்ம சூப்பரா போகலாம். சரியா? கவலையே பட வேண்டாம், சிறப்பா கொண்டு போயிடலாம். ஓகே, பட் provided you just have to follow us. Yes. Okay, the question is here. RDNA is a dash. நான் அந்த என்ன ஸ்லாங் வருதுன்னா, நாங்க வந்து Xylem educational competition எடுத்தோம்டா, ஒரு இன்டர் ஸ்கூல் காம்படிஷன். சோ அதுல வந்து நான் வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது பேசுவேன். Question on the board, answer please. சோ அதே ஸ்லாங் வருது. சரியா? So tell me, RDNA is a dash. இவ்வளவு question. இதற்கான கேள்வி, இதற்கான பதில் சொல்லுங்க பாப்போம். வெக்டர் டிஎன்ஏவா, சர்க்குலர் டிஎன்ஏவா, ரீகாம்பினன்ட் ஆஃப் வெக்டர் டிஎன்ஏ அண்ட் டிசைர் டிஎன்ஏவா, சேட்டலைட் டிஎன்ஏவா? என்னவா இருக்கும் ஆன்சர் நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். What do you think the answer is? C, option C சொல்றாரு பிரகாஷ். செக் பண்ணி பாத்துருவோமா? Recombinant of vector DNA and design. Yes, it is the right answer. Super ரா. இது ரொம்ப ஈஸி. RDNA க்கு மீனிங்கே recombinant DNA. Recombinant நாளே நான் ஒரு DNA எடுத்து என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன். அப்ப அது ரெண்டும் நான் மிக்ஸ் பண்ணிருக்கேன். அப்ப என்ன? recombination of vector DNA and the desired DNA. அவ்வளவுதான். ஓகே, இந்த வீடியோஸ்ல பாத்தீங்களா? வெரி குட், சூப்பர் சூப்பர். எஸ், recombinant, right ரா. வெரி குட் பிரகாஷ், நைஸ் ஆன்சர். ஓகே, சோ இப்போ இதுக்கு ஆன்சருங்க பாப்போம். நெக்ஸ்ட் क्वेश्चन. In the hexaploid wheat, 2n is equal to 6x is equal to 42. The haploid and the basic number of chromosomes respectively are. இதுதான் கேள்வி. இதுக்கான பதில் இருக்கா? You guys know the answer? பாத்துருவோமா? பாருங்க, ரொம்ப ஈஸி கேள்வி. நல்லா பாருங்க. 2n is equal to 6x is equal to 42 ன்னு கொடுத்திருக்கீங்க. ஓகே, சோ அதுல வந்து என்ன கேக்குறாங்க? x n எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சொல்லுங்க பாப்போம். x n எவ்வளவு கேக்குறாங்க? உங்க ஆன்சர் வெயிட் பண்ணிருக்கேன். சும்மா ட்ரை பண்ணுங்க. இன்னொரு ஒரு ஓகே, ஐயோ பயப்படுறீங்க. நான் ஒரு ஹிண்ட் தரேன், கேளுங்க. பேசிக் மேத் தான். பேசிக் மேத். பேசிக் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து எக்ஸ் கண்டுபிடிக்க சொன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் இங்கேயும் பண்ணுங்க பாப்போம். எஸ் பிரகாஷ், ஆன்சர் தெரியுமா? பாத்துருவோமா? டி சொல்றாரு. ஓகே, என்ன சொல்றாரு? எக்ஸ் 7ங்கறாரு, n 21ங்கறாரு. செக் பண்ணி பாத்துருவோமா? பாருங்க. அப்ப எக்ஸ் வந்து 42/6 கரெக்டா? இங்க 6னால 42/6. அப்ப x என்ன வரும் உங்களுக்கு? 7 வரும். ஓகே, x 7 சொல்லிருக்காரு. வெரி குட். இப்போ 2n is equal to 42 போட்டா n is equal to 42/2. Yes, so n is equal to 21. So the option D is right answer. Very good Prakash, very good, fantastic answer. Super சொன்னீங்க. Okay, so option D is answer. Super, nice. Okay, அடுத்த क्वेश्चन பாருங்க. Okay, அடுத்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். We can cut the DNA with the help of dash. DNA வை நான் எந்த ஒரு பொருளால கட் பண்ண முடியும்? That's an easy question, very easy question. ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Okay, very good, super Prakash. Explanation is also fantastic. Okay, right. Nice. Okay, this answer சொல்லுங்க பாப்போம். We can cut the DNA with the help of dash. Easy question. Option B சொல்லிருக்காரு. Restriction endonucleus. Very good. Restriction endonucleus is also known as molecular scissors. ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? So restriction endonucleus வெச்சு தான் என்ன பண்ண முடியும்? DNA வை கட் பண்ண முடியும். Okay, fantastic, super. அம்பி சென்டம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல பிரகாஷ் பாத்துருவோமா நியூஸ் பேப்பர்ல? Okay, next question. What are the transgenic organism? Okay, இதெல்லாம் குயிக்கா ஈஸியா சொல்லி தரேன். ஓகே, அழகா அப்படி படிச்சுக்கோங்க. ஓகே, டப்புன்னு சொல்லி தரேன். சரியா? கேட்டுக்கோங்க. Genetic engineering helps produce genetically modified organisms called a GMO. அந்த GMO வந்து ஜெனரலா சொல்லுவோம், genetically modified organisms. அது கீழ வர்றது அந்த plants and animals. Okay, பாருங்க. Genetic modification means altering genes using RNA techniques. Insert DNA fragment is called a transgene. Question எல்லாம் பாருங்கடா, என்ன கேட்டிருக்காங்க? Transgenic organism னு கேக்குறாங்க. அப்ப transgenic organismனா நான் என்ன பண்றேன்? அந்த ஆர்கானிசமை மாடிஃபை பண்றேன். எனக்கு பிடிச்ச, எனக்கு தேவையான desired ஜீனை கொடுத்து அதை நான் என்னவா மாத்துறேன்? transgenic ஆர்கானிசமா மாத்துறேன். அப்ப நான் எனக்கு பிடிச்ச ஜீனை கொடுக்கறேன்னா அந்த ஜீன் என்ன சொல்லுவோம்? transgene சொல்லுவோம். அப்ப இந்த டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம் உருவாக்குற இந்த ப்ராசஸ்ல நான் யூஸ் பண்ற அந்த டிசையர் ஜீன் என்ன சொல்லுவோம்? டிரான்ஸ்ஜீன் சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? பாத்தீங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.
அப்ப நான் அதை மாடிஃபை பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்ச அந்த டிரான்சில உள்ள போட்டு அதை மாடிஃபை பண்ணும்போது என்னவா மாறும்? டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசமா மாறும். Organism with a modified or foreign genes are called transgenic organism. எனக்கே பெருமையா இருக்கு சார். சூப்பரா, வெரி குட். அப்படிதான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரியா? we'll have to be confident on ourselves first. okay? அடுத்து பாருங்க, transgenic plants எதனால சார் இதை வந்து நான் ப்ரிஃபர் பண்றேன்? they are stable, more nutritious, disease resistant and tolerant to environmental stress. இவ்வளவுதான விஷயம். நல்லா கவனிங்களா? transgenic plants are stable. ஏன்னா நீ தான் அந்த பிளான்ட் உருவாக்கி இருக்க. உனக்கு என்ன கேரக்டர் வேணுமோ அதை நீ போட்டு அந்த பிளான்ட் உருவாக்கும் போது அது நீ என்ன பண்ணுவ? கண்டிப்பா ஸ்டேபிளா தான் பண்ணுவேன். அன்ஸ்டேபிளா பண்ணுவியா? இவ்வளவு காசு செலவு பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஆன்சர் பண்ணும்போது அன்ஸ்டேபிளா பண்ணுவியா? பண்ண மாட்டேன். சோ ஸ்டேபிளா இருக்கும். and also more nutritious because you had the nutritious gene to make it more nutritious. also disease resistance obviously and tolerant to environmental stress. இவ்வளவுதான விஷயம். புரிஞ்சுதா? இப்ப பாருங்க, transgenic animals produce medicine, produce lower cost and improves livestock quality. அப்ப நான் இந்த பிளான்ட் மூலமா சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி எனக்கு தேவையான மெட்டீரியல் அந்த பிளான்ட்ல உருவாக்கிட்டேன்னா அந்த மெட்டீரியலை வச்சு நான் என்ன பண்ணலாம்? எனக்கு தேவையானது நான் பண்ணலாம். சோ அப்படி என்ன பண்றாங்க? எனக்கு தேவையான புரோட்டீன் அந்த பிளான்ட்ல எடுக்கிறேன். கிளியர்? தட் இஸ் தி கான்செப்ட் ஹியர். இது புரிஞ்சுதா? டவுட் இருக்காடா? ஈஸியா இருக்கா? எனி டவுட் சோ ஃபார்? இதெல்லாம் கிளியரா புரிஞ்சுதா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்த क्वेश्चन பாத்துறோமா? ரெடியா இருக்கீங்களா? அடுத்த क्वेश्चन, state the applications of DNA fingerprinting technique, differentiate between outbreeding and inbreeding. பாத்துறோமா? ஓகே, ரொம்ப ஈஸிடா. DNA fingerprinting ஓட அப்ளிகேஷன்ஸ் கேக்குறாங்க and also outbreeding டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஈஸியா இந்த DNA fingerprinting என்ன சொல்றேன் கேளுங்க. இப்போ சொல்றேன், நல்லா தெளிவா சொல்றேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங்கிறது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி யாரானாலும் எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து ஒரு 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் கணக்கு இருக்கு. சரியா? அப்ப அவ்வளவு இருக்கிற அந்த பேஸ் பேர்ஸ்ல 99% சேமா இருக்கும். அந்த 1% வித்தியாசமா இருக்கும். அந்த 1% என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு சில சீக்வென்சஸ் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஃபார் சே ஓகே, ரொனால்டோ Assalamu alaikum sir from Pakistan. வணக்கம் from Tamil Nadu. ஓகே வாங்க. ஃபைன், நல்லா கவனிங்கடா. இப்போ இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா GATC இப்படி ஒரு சீக்வென்ஸ் என்கிட்ட இருக்கு. சரியா? அந்த சீக்வென்ஸ் எனக்கும் இருக்கு, உனக்கும் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. இப்போ இந்த சீக்வென்ஸ் எனக்கு ஒரே டைம் தான் இருக்கும், உனக்கு அது 2 டைம் இருக்கும், இன்னொருத்தருக்கு 3 டைம் இருக்கும். அப்ப இதுல என்ன சொல்ல வரேன்? எனக்கு மட்டும்தான் ஒரு டைம் இருக்கும், உனக்கு மட்டும்தான் 2 டைம் இருக்கும், அவனுக்கு மட்டும்தான் 3 டைம் இருக்கும். சோ அந்த மாதிரி வேரி பில்லியன்ஸ் இருக்குல்ல, சோ அப்படி வேரி ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்றோம்? டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங் சொல்றோம். சரியா? சோ பிரகாஷ்க்கு ரொனால்டோக்கு புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? ஓகே, சோ அந்த டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங் மூலமா என்ன பண்ணலாம், என்ன அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம் பாத்துருவோமா? சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நிறைய இருக்கு, பட் we have just listed 3, that is enough. okay, so it is applied in paternity testing during disputes. Generally court what they do is, if there is a dispute between the like family and the kid, like stating who is the father yaar, paternity na father, okay, father yaar ing issue varumbodhu and the DNA test solluvoம்ல, அப்ப the DNA test மூலமா கன்ஃபார்ம் பண்றது இப்படிதான். okay, so it is done with the help of DNA fingerprinting because அந்த சீக்வென்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, 3 சீக்வென்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஏங்கிறவருக்கு 3 சீக்வென்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, பிங்கிறவருக்கு 4 ரிப்பீட் ஆயிருக்கு. குழந்தையோட டிஎன்ஏ செக் பண்ணி பார்க்கும்போது 3 தான் வந்திருக்குன்னா அப்ப ஆன்சர் என்ன? ஏ தான் ஆன்சர். சோ ஏ இஸ் a father. அவ்வளவுதான். ஓகே, காட் இட்? சூப்பர். It helps study genetic diversity in populations. That is again true. என்னென்ன பாப்புலேஷன்ல என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்கு, அவனுக்கு 100 டைம் ரிப்பீட் இருக்கு. ஓ, அப்ப அவனுக்கு சுத்தி ஸ்பீஷியல் எப்படி ரிப்பீட் ஆயிருக்கு, அவன் ஜெனடிக் டைவர்சிட்டி தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் யூஸ்ஃபுல் ரிசர்ச் ஆன் எவல்யூஷன் அண்ட் ஸ்பீசியேஷன். நான் வந்து எப்படி என் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, என் முன்னோர்களுக்கு நான் மனிதனா இருக்கும்போது என்னோட முன்னோர்கள் மனிதர்களுக்கு எவ்வளவு இருந்துச்சு, மனிதர்கள் முன்னாடி கொரில்லாக்கு எவ்வளவு இருந்துச்சு, குரங்குக்கு எவ்வளவு இருந்துச்சு, அப்படியே பார்த்து பார்த்து என்ன பண்ணலாம், எவல்யூஷன் அப்படியே ஃபிகர் அவுட் பண்ணி எடுக்கலாம். ஓகே, கிளியர்? ஃபைன். அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? இன்பிரீடிங் அவுட்பிரீடிங் பிரிச்சுருவோமா? ரெடியா இருக்கீங்களா? Are you guys ready? Shall we check out what is inbreeding and outbreeding? ரெடியா இருக்கீங்களா?
எஸ் ரெடி இருந்தா குயிக் டெக்ஸ்ட் மட்டும் போடுங்க பாப்போம். கடை இன்பிரீடிங் அவுட் பண்ணி பாத்துருவோம். ஈஸிடா, இதுவுமே ரொம்ப ஈஸி தான். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? Ronaldo, great sir. Okay, how is the preparation going, Ronaldo? Is it going good? How's your exams preparations? Okay, Prakash இருக்கீங்களா? பிரகாஷ் 1 மார்க் எல்லாம் சொல்லிட்டு ஃப்ரீ ஆயிட்டார் நினைக்கிறேன். 1 மார்க்ல மட்டும் மார்க் வரா தம்பி. நமக்கு இதுல ரொம்ப முக்கியமா மார்க்ஸ் வருது எல்லாமே இந்த மாதிரி ஷார்ட் கொஸ்டின்ஸ், லாங் கொஸ்டின்ஸ் தான். சரியா? 1 மார்க்ல சொல்லவே 1 மார்க் வரும், பட் ஸ்டில் ஹைலி ரிஸ்க் as well. ஓகே, சூப்பரா. சோ we'll start the class. Okay, I think people are ready. Fine. So inbreeding என்றால் என்ன, outbreeding என்றால் என்ன தெளிவா பாத்துருவோம். Ready guys? So inbreeding is mating of closely related animals within the same breed for 4 to 6 generations. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 3 வேர்ட்ஸ் தான். இன்பிரீடிங்கிறது ஒரு மேட்டிங் டெக்னிக். யாருக்கு? க்ளோஸ்லி ரிலேட்டடுக்கு. யாரு? சேம் பிரீட். அவ்வளவுதான். அதாவது ஒரு சேம் பிரீடுக்குள்ள, அந்த சேம் பிரீடுக்குள்ள இருக்கிற அந்த ஆர்கானிசம்ஸ் நான் வந்து மேட் பண்ணி ஃபியூ ஜெனரேஷன்ஸ் கொண்டு போனா அது வந்து இன்பிரீடிங். Interspecies breeding, inside species, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. So inbreeding is nothing but the mating of closely related animals with the same breed. அப்ப ரிலேட்டட்ங்கற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ரிலேட்டட் அன்ரிலேட்டடா மாறிடுச்சுனா இன்பிரீடிங் அண்ட் அவுட்பிரீடிங் ஆயிடும். ஓகே, சோ ரிமெம்பர் தட். ஓகே, அப்ப என்ன ஆகும்? நான் ஒரு 4 to 6 ஜெனரேஷனா அந்த சோசன் பிரீட் எடுத்து நான் வந்து மேட் பண்ணிட்டே இருக்கேன். அப்ப என்ன ஆகும்? எனக்கு சுப்பீரியர் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் செலக்டட். கரெக்டா இல்லையா? அதுலயே சுப்பீரியர் இருக்கு, எதுக்கு ஹையஸ்ட் இருக்கு, அதுல யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, அந்த 2 பேரை எடுத்துதான் மேட் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு வர குட்டி அதை விட ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. So I'll have to choose the parents wisely-ங்கறதா இதோட கான்செப்ட். Clear? It helps accumulate superior genes and eliminate undesirable ones. Fine. அதே பிரீடுக்குள்ள 2 வீக் ஸ்பீஷிஸ் எடுத்தீங்கன்னா அது சுப்பீரியரா வர முடியாது. சோ ரெண்டுமே சுப்பீரியரா எடுக்கிறதுனால கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பீஷிஸும் ப்ராஜனியும் நல்ல சுப்பீரியரா இருக்கும். கிளியர்? அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? பாருங்க, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஹிசார்டேல் ஷீப். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரா, தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. 1 மார்க்ல கேட்பாங்க, மறந்துடாதீங்க. வெரி இம்பார்ட்டன்ட். They might ask you in 1 marks. Okay, so clear. And obviously in this inbreeding question as well. So பாருங்க, ஹிசார்டேல் ஷீப் வந்து டெவலப் பண்றாங்க பஞ்சாப்ல. எப்படி? பிக்கனேரி ஈவ்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியன் மெரினோ, இந்த ரெண்டு ஷீப் வெரைட்டிஸ் தான். இந்த 2 ஷீப் வெரைட்டிஸ் கிராஸ் பண்ணி என்ன பண்றாங்க? ஹிசார்டேல்னு ஒரு வெரைட்டி உருவாக்குறாங்க. கிளியர்? Got it? So inbreeding within the same related species. Fine. அடுத்து, inbreeding depression reduces fertility and productivity. இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை? நம்ம ரொம்ப வருஷமா இந்த இன்பிரீடிங்கே பண்றதுனால இப்போ அந்த ஷீப்புக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை வந்து எப்ப போகும்னா, ஷீப் மேட் பண்ணாம வேற எவனா உள்ள வந்தா அந்த பிரச்சனை போகும். இங்க நம்ம ஷீப்னு வச்சு அது சேம் ஸ்பீஷிஸ் சேம் பிரீடுக்குள்ள பாக்குறதுனால அந்த பிரச்சனை பர்சிஸ்ட் ஆயிட்டே இருக்கும். இப்போ மனிதருக்கு எல்லாத்துக்கும் காமனா பிரச்சனை இருக்கு, அதே மாதிரி ஷீப் எல்லாத்துக்கும் காமனா பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை அப்படியே எக்ஸிஸ்ட் ஆயிட்டே இருக்கும். அதான் இன்பிரீடிங் டிப்ரெஷன் சொல்லுவோம். ஓகே, இத பத்தி டீடைல் ஆல்சோ ஹேவ் டாட், பட் ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட். இன்பிரீடிங் டிப்ரெஷன் வந்தா ஃபர்டிலிட்டி ப்ரொடக்டிவிட்டி அடி வாங்கும். கிளியர்? இட் இஸ் நதிங் பட் the problem existing in a particular breed is being continued for several generations since we are breeding in the species. Inbreeding பண்றனால. Okay, so inbreeding exposes harmful recessive genes that are eliminated by selection. Clear? அதுதான் பிரச்சனை. அப்ப என்ன பண்ண போறா? இந்த இன்பிரீடிங் எடுத்து பண்றனால அந்த இன்பிரீடிங்ல சில ஜீன்ஸ் வந்து ரெசசிவா இருக்கும், எக்ஸ்பிரஸ் ஆகாம இருக்கும். ஆனா இந்த இன்பிரீடிங் நீ ரொம்ப பண்றதுனால அந்த ஜீன்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த பிரச்சனையான ஜீன் வந்து மேல் கிட்ட இருக்கு, ஃபீமேல் கிட்ட இருக்கு, சின்ஸ் தேர் சேம் பிரீட். சேம் பிரீட் இருக்கிறதுனால அந்த பிரச்சனையான ஜீன் இவங்கிட்ட இருக்கு, இவங்கிட்ட இருக்கும். அப்ப 2 பக்கம் டாமினன்ட் ஆகி எக்ஸ்பிரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப நமக்கு அது பிரச்சனை, நமக்கு அது ஆபத்து. சரியா? புரிஞ்சுதா? இப்ப அவுட்பிரீடிங் பாப்போமா? So outbreeding is the breeding of unrelated animals. அவ்வளவுதான் விஷயம். சரியா? Offspring forms are called hybrids. கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹைபிரிட் வெரைட்டியா? ஹைபிரிட் வெரைட்டினா அது அவுட்பிரீடிங் பண்ணிக்காங்கன்னு அர்த்தம். இது நிறைய டைப்ஸ் இருக்கு, அவுட் கிராசிங் அது தேவையில்லை, பட் stick to this. Okay, hybrids are stronger and more vigorous than parents.
ஏன் பேரண்ட்ஸ்லயே ஸ்மார்ட் ஆக்குற ரெண்டு டிஃபரெண்டான அன்ரிலேட்டடான எடுக்கிறதுனால அவனோட ரெண்டு டாமினன்ஸும் இதுக்கு வரும். அப்ப அந்த ப்ராசஸ் இன்னும் உலக ஸ்மார்ட்டா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? So cross between different species with desirable trait produces mules. Mules என்ன சார்? நான் ஒரு கழுதை, ஒரு டாங்கி எடுத்துக்கிறேன், ஒரு ஹார்ஸ் எடுத்துக்கிறேன். அப்ப அந்த டாங்கி ஹார்ஸையும் மேட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ப்ராஜனி ஒரு மியூல், which should be having both the dominant characters of horse as well as donkey. அப்ப டாங்கியோட ஹார்ஸோட சுப்பீரியர் கேரக்டர்ஸ் எதுல பார்க்கலாம்? மியூல்ல பார்க்கலாம். அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? So mule is superior to horse in strength, intelligence, workability and disease resistance but sterile. அது வேற டிபார்ட்மெண்ட் நான் சொல்றேன். இந்த விவேக் சொல்லுவார்ல, அது வலி வேற டிபார்ட்மெண்ட் மாதிரி, அது ஸ்டெரைல், அது வேற டிபார்ட்மெண்ட் சொல்றேன் கேளுங்க. சோ கிராஸ் பண்ணி பாருங்க. மேல் டாங்கி எடுத்துக்கிறாங்க. ஓகே, சோ மேல் டாங்கியும் ஃபீமேல் ஹார்ஸையும் கிராஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது உங்களுக்கு? ஸ்டெரைலான மியூல் கிடைக்குது. இந்த மியூல் வந்து இன்டெலிஜென்ட், ஸ்ட்ராங், வெல் எபிலிட்டி டு ஒர்க், இட் இஸ் லைக் ரியலி குட் பட் ஸ்டெரைல். ஏன் தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. நேச்சர்ல பை நேச்சர் என்னைக்குமே இந்த அவுட் பிரீடிங் நடக்காது. எப்பவுமே இன்பிரீடிங் நடக்கும். டாங்கினா டாங்கி தான், ஹார்ஸ்னா ஹார்ஸ் தான். நம்ம என்ன பண்றோம்? லேப் கண்டிஷன்ஸ்ல, கேப்டிவிட்டி கண்டிஷன்ஸ்ல இவங்க உள்ள கொண்டு வந்து இவனை வந்து மாத்தி நேச்சருக்கு அகைன்ஸ்டா பண்ண வைக்கிறதுனால அது நேச்சர் படி நடக்காத ஒரு விஷயங்கள்னால இட் இஸ் பிகமிங் ஸ்டெரைல். கிளியர்? இஃப் இன் கேஸ் மியூல் ஸ்டெரைல் ஆனாலுமே அடுத்த குட்டி கண்டிப்பா ஸ்டெரைல் ஆயிரும், அடுத்த ஜெனரேஷன் ஸ்டெரைல் ஆயிரும். ஓகே, தட் இஸ் த நேச்சர்ஸ் திங். கிளியர்? நிறைய டெக்னிக்கல் ரீசன்ஸ் இருக்கு, பட் அது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க இன்னும் வளரல. வளரும்போது வீல் அகைன் டீச் இட். ஓகே, கிளியர்? ஃபைன். அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? Discuss the importance of biotechnology in the field of medicine. Define genetic engineering. ரெண்டு சூப்பர் क्वेश्चन. ரெடியா இருக்கீங்களா? எஸ், டெக்ஸ்ட் பண்ணுங்க பாப்போம். வந்திருக்கோம் எல்லாம் டெக்ஸ்ட் பண்ணுங்க. பேசுறது கேக்குதா எல்லாத்துக்கும்? I think yeah, it is fine from my side. I could see. நீங்க டெக்ஸ்ட் பண்றது எனக்கு இப்படி தெரியும்டா. இங்க சரியா தெரியுது உங்களுக்கு? நீங்க டெக்ஸ்ட் பண்றது இப்படி தெரியும் எனக்கு. அதான் நீங்க டெக்ஸ்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும். ஓகே, பிரகாஷ் has texted, Ronaldo has texted. Okay, so please text so that I can understand what you're trying to convey. Clear? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா, இஷ்யூ இருக்குன்னா அமைதியாவே பாப்பீங்களா? இவங்களுக்கு பயங்கர சந்தேகம். என்னதான்டா இவர் எடுக்கிறார், அப்படியே அமைதியா பாத்துட்டு இருப்பீங்களோ, அப்புறம் வெளியே போயிருவீங்க, அப்புறம் திருப்பி வருவீங்க. அப்படி பண்ணிருக்கீங்களோ? ஓகே, fine, no problem. டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேடா, சூப்பர். ஃபைன். சோ ஆரம்பிப்போம். சோ டிஸ்கஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இன் தி ஃபீல்ட் ஆஃப் மெடிசின். மெடிசின் ஃபீல்ட்ல பயோடெக்னாலஜி இம்பார்ட்டன்ஸ் கேக்குறாங்க. எந்த அளவுக்கு அது இருக்கு, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படிங்கறாங்க. Okay, fine, super. I think it's all good. Now we'll start. So, okay, பாத்துறோமா என்னங்கிறது? அப்படி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இன் தி ஃபீல்ட் ஆஃப் மெடிசின் பாத்துறோமா? இது இம்பார்ட்டன்ட் क्वेश्चनரா. இது வந்து பல வருஷமா கேக்குற ஒரு क्वेश्चन, பல வருஷமும் கேட்பாங்க. அதாவது 10th கேட்பாங்க, 11th 12th வரக்கூடிய ஒரு क्वेश्चन தான் அது. ஓகே, பிரகாஷ் சொல்லுங்க. பிரகாஷ் கேக்குதா? பிரகாஷ் ஓகே. சோ பாத்துறோம் பாருங்க. Genetic engineering is used to produce medicinally important proteins and polypeptides. Genetic engineering என்ன? ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ண போறேன்னா, எனக்கு தேவையான கேரக்டரை, எனக்கு தேவையான ஆர்கானிசம்ல அத போட்டு வளர்த்துறது ஜெனடிக் இன்ஜினியரிங். சரி, அது பாட்டுக்கு வளரும்ல, அங்கதான் பிரச்சனை. எனக்கு தேவையான ஆர்கானிசம்ல அந்த கேரக்டர் இல்ல. இப்ப என்கிட்ட 7 ஆர்கானிசம் இருக்குன்னா, அப்ப அந்த கேரக்டர்ல எனக்கு வந்து கேரக்டர்ல வந்து இந்த ஒரு கேரக்டர் வேணும். ஓகே, இந்த கேரக்டர் அவங்ககிட்ட இல்ல. அப்ப நான் அதை இன்டியூஸ் பண்ணி அப்புறம் தான் அதை எனக்கு பிடிச்ச வளர்த்த முடியும். நெட்டு போயிடுச்சு சார் இப்போ. ஓகேடா, ஓகே, நோ ப்ராப்ளம். சோ அப்படி இருக்கும்போது நான் இந்த ஜெனடிக் என்ஜினியரிங் மூலமா எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நான் அழகா உருவாக்கலாம். பாத்துறோமா எப்படின்னு? These serve as potential pharmaceutical products for treating various diseases. பிரைமரியா மெடிசினல் ஃபீல்டுல ஜெனடிக் இன்ஜினியரிங் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் சொல்ல கேளுங்க. நமக்கு வந்து ஒரு மருந்து தேவைப்படுது. ஓகே, ஆனா அந்த மருந்து வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஆனா நிறைய வேணும். அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது, நிறைய வேணும். அப்ப டிமாண்ட் ஜாஸ்தினா காசு ஜாஸ்தி, அப்படின்னா அஃபோர்ட் பண்ண முடியாது. சோ நிறைய அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக நான் ஜெனடிக் இன்ஜினியரிங் கொண்டு வரேன். அந்த மருந்து எங்க உருவாகுதோ அது உருவாக்கக்கூடிய ஜீனை நான் எடுத்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ல போட்டு அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ல வளர வச்சு அங்கிருந்து எனக்கு தேவையான அந்த மெடிசனை உருவாக்கி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது தான் ஜெனடிக் இன்ஜினியரிங் டெக்னிக். கிளியர்? Such proteins are now developed on a commercial scale. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன் கேளுங்க. We got an example. Pharmaceutical products developed by rDNA technique. First one பாருங்க. Insulin used in the treatment of diabetes. Diabetes ஒரு நோய் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? நம்ம பாடியில குளுக்கோஸ் லெவல் பயங்கர ஜாஸ்தியா இருக்கும். அது ரெகுலேட் பண்ணக்கூடிய இன்சுலின் இருக்காது. அப்ப அந்த இன்சுலின் நான் உருவாக்கலாம்னு பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. நார்மலா உருவாக்கணும். அப்ப சரிடா எவங்கிட்ட இருக்கான்னு பார்த்தா பிக் இருக்குல்ல, பிக், we call them as pigs, பன்னீஸ் இருக்குல்ல, பன்னி, பிக், கவு, அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நான் அவங்களுக்கு கொண்டுட்டேன்னா அவங்க கிட்ட இருக்கிற இன்சுலின் எடுக்கலாம். ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த இன்சுலினை யூஸ் பண்ண எனக்கு அலர்ஜி வருது. அப்ப அவனுகிட்ட எடுக்க முடியாது. வேற என்னடா பண்றது இருக்கும்போது தான் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ற ஹியூமன் ஜீன் இருக்குல்ல, அந்த ஜீனை நைஸா எடுத்துட்டு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ல போட்டு அந்த ஜீனை அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ல எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்க போறேன். அப்ப அது எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஜீன் என்ன பண்ணும்? இன்சுலின்ங்கிற பொருளை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப கிடைச்ச இன்சுலின் அப்படியே எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மாத்திரையா வித்து அவ்வளவு மார்க்கெட்டை பிடிச்சிடலாம். இதுதான் நடக்குது. ஓகே, this is called as insulin. Clear? Got an idea? புரிஞ்சுதா? சோ அதே மாதிரி தான் ஹியூமன் growth hormone, HGH ன்னு சொல்லுவோம். Used for treating children with growth deficiency. ஹைட் இருக்குடா, ஹைட் ஒரு பஞ்சாயத்து எல்லாத்துக்கும். அப்ப ஹைட் இஷ்யூ வரும்போது அந்த ஹைட் இஷ்யூ ரெக்டிஃபை பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? growth ஹார்மோன் வேணும். அந்த growth ஹார்மோனுக்கு நமக்கு என்ன வேணும்? HGHங்கிற அந்த பொருளை வந்து எங்கேயாவது எடுக்கணும். அதையும் நான் இதே மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ல போட்டு HGH உருவாக்கி அந்த HGH நான் சாப்பிட்டேன்னா நான் டால் ஆயிடுவேன். ஓகே, கிளியர்? காட் இட்? ஃபைன். எஸ், அது தவிர என்ன பண்ணலாம்? blood clotting factors are developed to treat hemophilia. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க ஹீமோஃபீலியான்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஈடி படம் பார்த்திருக்கீங்களா? அந்த ஈடி படத்துல சரியான அத்லெட், அவன் செம ஸ்ட்ராங்கான ஒரு அத்லெட். பட் என்ன ஆகும்? அவருக்கு சின்ன ஒரு காயம் வந்த போகும் he will die. எப்படி சார்? அந்த சின்ன காயத்துல பிளட் லூஸ் ஆகி பாடிக்கு தேவையான பிளட் இல்லாம இறந்துருவாங்க. ஆனா அந்த பிளட்ங்கிறது என்ன பிரச்சனைனா கண்டினியூஸா நிக்காதுடா. நமக்கு வந்து நிக்கணும். கட் ஆயிடுச்சுன்னா பிளட் வெளியே வந்து பிளட் நிக்கணும். ஆனா இங்க நிக்காது, பிளட் வந்துகிட்டே இருக்கும், கிளாட் ஆகாது. அப்ப அந்த கண்டிஷனை சால்வ் பண்ணணும்னா பிளட் கிளாட் பண்ணக்கூடிய கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் என்கிட்ட வேணும். அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் நான் இதே மாதிரி ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலமா உருவாக்கி மனிதனுக்கு கொடுத்தா அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வேலை செஞ்சு ஹீமோஃபிலியா கண்டிஷன் தப்பிச்சிடலாம். புரிஞ்சுதா? கிளியர்? அது பாருங்க, tissue plasminogen activators used to dissolve blood clots and prevent attack. சார் இப்பதான் பிளட் கிளாட்டுக்கு கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வேணும்னு இவ்வளவு பேசுறீங்க, இப்ப பிளட் கிளாட்டை அழிக்கிறதுக்கு இவ்வளவு பேசுறீங்கன்னு கேட்டீங்கன்னா அங்க நம்ம புரிஞ்சுக்கணும். பிளட் வந்து வெளியே வரும்போதுதான் கிளாட் ஆகணும். உள்ள இருக்கும் போதே கிளாட் ஆனா அது ஆபத்து. கரெக்டா? ஹார்ட்டுக்கு போறப்ப ஒரு ஆர்டரியில பிளட் கிளாட் ஆயிடுச்சு, அப்ப என்ன ஆகும்? பிளட் ஹார்ட்டுக்கு பம்புக்கு போகாது, பம்ப் ஆகாது, பாடிக்கு போகாது, இறந்துருவோம். அதே வெளியே வரும்போது கிளாட் ஆகும், தப்பிச்சோம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல வெளியே வரும்போது கிளாட் ஆகல, செகண்ட் கேஸ்ல உள்ளுக்குள்ளே கிளாட் ஆகுது. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற கிளாட்டை நம்ம என்ன பண்ணணும்? பர்ஸ்ட் பண்ணணும், உடைக்கணும். அதுக்கு என்ன வேணும் நமக்கு? டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர்ஸ் வேணும். இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? நம்ம ஆர்டிஎன்ஏ உருவாக்குறாண்டா, அவனுக்கு போய் பிளட் கிளாட்டை உடைச்சிருவானுங்க. பிளட் கிளாட்டை உடைச்சா அந்த இடம் ஃப்ரீ ஆயிரும், பிளட் ஈஸியா பாஸ் ஆகி எனக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. கிளியர்? புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? So development of vaccines against various diseases like hepatitis B and rabies. அடுத்து இம்பார்ட்டன்ட், ஹெப்படைட்டிஸ் ராபிஸ்ங்கிற மாதிரி கொடூரமான நோய்க்கு அகைன்ஸ்ட் என்ன பண்ணலாம்? என்னால வேக்சின்ஸா உருவாக்க முடியும். ஈஸியா வேக்சின்ஸை எப்படி? ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமா உருவாக்கும். கிளியர்? புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ் கைஸ் சோ ஃபார்? எஸ், அடுத்து ஜெனடிக் இன்ஜினியரிங் பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? வெரி குட். பரவாயில்ல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் லைவ் வந்திருக்கும், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. இந்த ரெஸ்பான்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும் தைரியமா நீங்க கேளுங்க. என்ன கேட்டாலும் நாங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கும்.
அதுக்கு தான் we state people are here to handle you guys. Okay, do not worry. நீங்க கவலைப்பட வேண்டாம். சார் என்னால படிக்க முடியுமா, நான் ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறதால நீங்க யோசிக்கவே வேண்டாம்டா, அதாவது நீங்க யோசிக்க வேண்டாம். ஓகே, ஸ்டேட் போர்ட் படிச்சாங்க நிறைய பெரிய பெரிய பொசிஷன்ல கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஓகே, தட் இஸ் ஆல்சோ தேர். சோ ஸ்டேட் போர்ட் பீப்புளால அச்சீவ் பண்ண முடியாதுங்கிறதே ஒரு தப்பான கான்செப்ட். அதுலயே நீங்க ஸ்டிக் ஆன் பண்ணி உறுதியா இருந்தீங்கன்னா அதை மாத்த முடியாது. அப்ப அதான் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டை மாத்துங்க. ஸ்டேட் போர்ட் பீப்புளால பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியுங்கிறத மைண்ட் செட் உள்ள கொண்டு வந்து அதுக்கு ஒர்க் பண்ணக்கு நாங்க எல்லாம் ரெடியா இருக்கோம். we are here to guide you guys. கவலைப்பட வேண்டாம், கைட் பண்றதுக்கு அழகா நாங்க இருக்கோம். சோ கவலைப்பட வேண்டாம், சரியா? ஃபைன். ஓகே, அடுத்து பாருங்க. ஓகே, ஜெனடிக் இன்ஜினியரிங் என்றால் என்ன? So genetic engineering is the manipulation and transfer of genes between organisms to create RDNA. அதாவது எனக்கு தேவையான ஆர்கனிசம் நான் உருவாக்குறதுக்கு அதுக்கு தேவையான சில கேரக்டர்ஸ் ஆட் பண்ணும். அதை ஆட் பண்றது, கட் பண்றது, ரிமூவ் பண்றது எல்லாமே RDNA. அதுதான் ஜெனடிக் இன்ஜினியரிங் ஒரு டெக்னிக். கிளியர்? Recombinant DNA is formed by joining DNA from two different sources. நான் ரெண்டு டிஃபரண்ட் சோர்சஸ், ஏன்னா இந்த சோர்ஸ் எனக்கு தேவையான கேரக்டர் இல்ல, இந்த கேரக்டர் எனக்கு தேவையான இடத்துல இல்ல. அப்ப எனக்கு தேவையில்லாத இடத்துல இருந்து எனக்கு தேவையான கேரக்டர் எடுத்து தேவையான இடத்துல வைக்கிறது தான் இந்த RDNA. எப்படி ஜாயின் பண்ணுவேன்? DNA லைகேஸ்ங்கிற என்சைம் மூலமா ஜாயின் பண்ணுவேன். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கு. அப்ப பாருங்க, genetic engineering is also called as recombinant DNA technology. genetic engineering குள்ள வர ஒரு பெரிய ஒருத்தன் தான் யாரு? RDNA technology. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? ஃபைன். இப்ப ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. Plasmids and bacteria can replicate independently along with the chromosomal DNA. அப்படின்னா என்ன சார்? நீங்க சொன்னீங்களே சார், நீங்க ஒரு கேரக்டர் ஆட் பண்றீங்க, இப்படி பண்றீங்க, அப்படி பண்றீங்க, அது ஈஸியா சொல்லிட்டா, தெளிவா சொல்லிட்டா, கேக்குறீங்களா? இங்க பாருங்க, இங்க ஒரு பாக்டீரியா இருக்கு. ஓகே, இந்த பாக்டீரியால அதுக்கு தேவையான நியூக்ளியாய்டு இங்க இருக்குடா, இங்க வந்து ஒரு பிளாஸ்மிட் இருக்கு. இது வந்து எக்ஸ்ட்ராடா, வந்து எக்ஸ்ட்ரா. அதாவது எனக்கு, அதாவது பாக்டீரியாக்கு தேவையான வேலையில இது நடந்துரும். இது எக்ஸ்ட்ராவா பேக்க மாதிரி வச்சிருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த எக்ஸ்ட்ராவை எடுத்து அதுல நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கிறோம். சார் அது எக்ஸ்ட்ராவா தானே இருக்குது, வேலை செய்யணும்னு கேட்டா அது வேலை செய்யும். அது பாட்டுக்கு சுத்தும், அது பாட்டுக்கு ரெப்ளிகேட் பண்ணும். இனிஷியல் டைம்ல அது தனியா சுத்திட்டு இருந்துச்சு, பெரிய ஜீன் இல்ல, ஓகே. ஆனா இப்ப நம்மளோட ஜீனை உள்ள கொண்டு வந்துட்டோம். அப்ப நம்ம ஜீனை உள்ள கொண்டு வந்தா என்ன ஆகும்? அது சுத்தும் போது நம்மளோட கேரக்டர் என்ன ஆக ஆரம்பிக்கும்? வெளியே வர ஆரம்பிக்கும். இவ்வளவுதான் விஷயம், இவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? சோ அப்படி பண்றதா என்ன சொல்றாங்க? ஜெனடிக் டெக்னிக். சோ இப்ப நான் இன்னும் ஈஸி சொல்ல பாருங்க. இதை வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துட்டேன்னா, வெளியே எடுத்துட்டு இந்த இடத்துல சின்ன ஒரு கட் பண்றேன், சின்ன ஒரு கட் பண்றேன், கட் பண்ணிட்டேன். இப்ப கட் பண்ணிட்டு எனக்கு தேவையான ஜீனை வந்து வேற ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறேன். அது மனிதனா இருக்கலாம், மிருகமா இருக்கலாம், எவனவனா இருக்கட்டும். சோ அங்க என்ன பண்ண போறேன்? எனக்கு தேவையான ஜீன் which is responsible for the desired character is taken. அதை எடுத்து அழகா I'm going to place it here. So I placed my desired character gene into this plasmid. So now this plasmid has got a new ability, which means there's a new gene. And the gene replicate ஆச்சுனா நமக்கு தேவையான கேரக்டர் ரெப்ளிகேட் ஆகும். அவ்வளவுதான் விஷயம். கிளியர்? புரிஞ்சுதா? So the DNA ligase, okay, கட் பண்றது யாரு? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், we saw that. And DNA ligase ஜாயின் பண்ணும். அந்த பிளாஸ்மிட கட் பண்ணது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி, அதே பிளாஸ்மிட்ல என் கேரக்டர் ஆட் பண்ணது லைகேஸ் யூஸ் பண்ணி. புரிஞ்சுதா? அடுத்த क्वेश्चन பாத்துறோமா? ரெடி இருக்கீங்களா? What are the effects of hybrid vigor in animals? ஹைபிரிடால என்ன அனிமல்ஸ்க்கு என்ன எஃபெக்ட் இருக்குன்னு கேக்குறாங்க. என்னடா இருக்கு எஃபெக்ட்? பாப்போமா? ரெடியா இருக்கீங்களா? பாருங்க. Increase the production of milk by cattle. என்ன சார் எஃபெக்ட்னா? ஏதோ தப்பா போடுங்க நினைச்சேன். பாசிட்டிவ் எஃபெக்ட் தான்டா. ஓகே, சோ இந்த எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னா, அதாவது இந்த ஹைபிரிட்ஸ்க்கு என்ன எஃபெக்ட் வருதுன்னா பாருங்க. ஓகே, பிரைமரிலி ஃபர்ஸ்ட் வந்து கேட்டில்ஸ் இருக்குல்ல, கேட்டில்ஸ்ங்கிறது இந்த கவு, ஷீப், கோட் இதெல்லாம் வந்துரும். சோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ற மில்கோட எண்ணம் ஜாஸ்தி ஆச்சு. பிகாஸ் தட் இஸ் a பாசிட்டிவ் எஃபெக்ட். கிளியர்?
அது வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் கொடுத்துட்டு இருந்தத நான் சில ஜீன்ஸ் ஆட் பண்ணி 4 லிட்டர் 5 லிட்டரா மாத்திட்டேன். So it is a positive effect. Clear? Got it? அடுத்து increase production of egg. ஒரு முட்டை போட்ட கோழி இப்போ 12 முட்டை ஒரு மாசத்துல போடுது. Increase positive effect. High quality of meat. Meat quality increase ஆகுது, mass increase ஆகுது, increase growth rate. ஏன் HGH பார்த்தோமா, human growth hormone அதே மாதிரி growth hormones எல்லாம் குத்தி குத்தி பெருசாக்கி அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கப்படும். அவ்வளோ. Clear? So we have just 2 more questions left. So தெளிவா நல்லா கவனிங்க ஃபுல்லா. இது வரைக்கும் ஓகேவா? டவுட் இருக்காடா சொல்லுங்க பாப்போம். Anybody is having any doubts as of now? Vicky, hi. Hello Vicky, hello. Too much Y in your name, Vicky. நிறைய Y கேப்பீங்களோ, நிறைய questions கேப்பீங்களோ. Generally I used to do that. ஏதாவது வரும்போது Y எதனால when அந்த மாதிரி நிறைய Y இருக்கு. விக்கி வை. ரொனால்டோ ஹாய். ஓகே, விக்கி and ரொனால்டோ are friends. ஓகே விக்கி, எங்களுக்கெல்லாம் ஹாய் இல்லையா விக்கி? All clear? Super Prakash. Hi sir. Okay Vicky, hi. I'm just kidding. How is the preparations going guys? Is all good from your end? Nalla pogudha? I am Malayali sir. Oh, korchu Malayalam theriyum. Tamil theriyuma? I think Malays will generally understand Tamil, right? Malayalam samsarikan ariyo andha mari. Okay, nice guys, super fine. I believe you are a student. Okay, first twist kuduttinga na Malayali appintinga. Sir, I'm from Kerala. Yeah, I got to know. I understood that when you texted that you're Malayali, I understood you're from Kerala. Are you in your 10th grade? Hi sir, Nimisha. Hello Nimisha. Long time no see. எப்படி இருக்கீங்க? Xylem class ஆயிக்கொண்டு நோக்கியதா. Okay. Tamil Xylem ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கா. It's good, going good. Thank you. See, he is a student from Kerala channel. See, Xylem is like connected. +1. Oh, very good. Super Vicky. Nice meeting you. This is our team in Tamil. Did you know AD sir? Science mark 100 sir. Oh super Vicky, I am not sure. Okay, I am not sure that AD sir is. Maybe I would have seen him. I have visited offices and all. I would have seen him. Science mark 100 sir. Super Nimisha, very good. With your great help sir. Thank you da. நிமிஷம் நமக்கு இங்க 100 இல்லடா, பப்ளிக்ல சென்டம் மறக்கவே கூடாது. அது மிஸ்ஸே ஆக கூடாது. என்ன நடந்தாலும் சரி பப்ளிக்ல சென்டம் உறுதியா வாங்கணும். சரியா? அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. Sir, name please. My name is Shine. SHINE. People call me Shine sir. Okay. Okay, nice guys. It is good. It is good that we interacted. Congratulations. யாருக்கு பிரகாஷ்? ஓ நிமிஷாக்கு சொல்றீங்களா? மார்க் எடுத்ததுக்கா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். நிமிஷா ஆல்சோ congrats da. I forgot to, I said very good, but again congrats. Okay, it's a good work actually. And many people think 100 centum is not that big deal. No, it's very wrong. நீங்க 99 வாங்கிடலாம் ஈஸியா 99 வாங்கிடலாம். பட் centum is very difficult. Okay, அதே மாதிரி தான் ஈஸியா பாஸ் ஆயிரலாம். ஆனா 80 is difficult. So that is a scenario between two different cases. Clear? It varies with cases. Fine. So I guess ready. Okay, so daily biology video answer. Daily biology video. Okay, Nimisha, I'll just tell you the things here. Important questions நாங்க half yearly rush நடத்திட்டு இருக்கோம்டா. உங்களுக்கு half yearly எப்படா? 10th or 12th? நான் ஒரு நோட்டிபிகேஷன் வீடியோ போட்டுருக்கேன். உங்களுக்கு half yearly எப்போ வருது உங்க ஸ்கூல்ல? நான் சில ஸ்கூல்ஸ்ல மாத்துவாங்க, அத கேட்டேன். உங்க ஸ்கூல்ல எப்போ half yearly வருது? ஏன்னா உங்க ஸ்கூல் half yearly சொல்லும்போது நாங்க எங்க பிளான் வந்து மேட்ச் ஆகுதுன்னு பாத்துறலாம், அத கேட்டேன்.
10th தான். ஓகே, நோ ப்ராப்ளம்டா. 10th-குள்ள எல்லா சப்ஜெக்ட்ஸோட, எல்லா சப்ஜெக்ட்ஸ், நாட் ஒன்லி பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸோட எல்லா போர்ஷன்ஸையும் நாங்க வந்து முடிச்சிருப்போம். ஹாஃப் இயர்லி ரஷ் சீரீஸ்ங்கிற சீரீஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றோம். ஓகே, ஆனா டெய்லி நமக்கு பயாலஜி வர முடியாதுடா. ஏன்னா டெய்லி பயாலஜி வந்தா பிசிக்ஸ் மேம் எப்ப எடுப்பாங்க, கெமிஸ்ட்ரி மேம் எப்ப எடுப்பாங்க, மேக்ஸ் எப்ப எடுப்பாங்க. அதனால வில் ஹேவ் எவ்ரி சப்ஜெக்ட். நான் இப்போ சொல்றேன், உங்களுக்கு 10th-ல டோட்டல் ஏறணும்னா பயாலஜி நினைச்சா மட்டும் பத்தாது. இன்ஃபேக்ட் சயின்ஸ்ல ஏறணும்னா கூட பயாலஜி நினைச்சா பத்தாது. ஓகே, சோ ஆல்வேஸ் ரிமெம்பர், நமக்கு வந்து எல்லா சப்ஜெக்டும் வேணும், ஈக்குவலா படிக்கணும். சரியா? சோ இதுக்கு வந்து பயாலஜிக்கு வந்து கலகடன் போர்ஷன்ஸ் முடிச்சு கொடுத்துருவோம் வித் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அது தவிர நீங்க QOD சீரிஸ் பாக்குறீங்களா, கொஸ்டின் டே சீரிஸ் பாக்குறீங்களா இல்லையா? உண்மையை சொல்லுங்க பாப்போம், போய் சொல்லக்கூடாது. QOD கொஸ்டின் டே சீரிஸ் வீடியோஸ்ல பாக்குறீங்களா? சொல்லுங்க நிமிஷா பாப்போம், பாக்குறீங்களா அந்த வீடியோஸ் எல்லாம்? கொஸ்டின் ஆஃப் த டே சீரிஸ், அதாவது உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா ஆரம்பிச்சது. சார் எனக்கு ஒரு கொஸ்டின் டவுட்டா இருக்கு சார், அதை மட்டும் சொல்லி கொடுங்கன்னு கேட்டதுக்காக நாங்க ஆரம்பிச்சது அந்த QOD சீரிஸ். நல்ல ரெஸ்பான்ஸ் போயிட்டு இருக்குடா. பசங்க வந்து டவுட்ல கமெண்ட் பண்ணுவாங்க, எங்க கம்யூனிட்டில எல்லாம் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, சார் இந்த கொஸ்டின் டீச் பண்றோம் அப்படியெல்லாம். சார் டெல் யுவர் நேம். I just said my name, da. This is my name. I can write it down. See, this is my name. இதுதான் என் பெயர், ஷைன். ஓகே, that is my name. நிமிஷா போயிட்டீங்களாடா? டெய்லி பயாலஜி வேணும் போயிட்டீங்களேடா. Okay, fine, no problem. Chalo then. So we'll start the questions. Ready? Fine. We are in last but not the least, 9th question, and then we'll have one more question. Top 10 important questions in the chapter can discuss பண்ணியாச்சு. இதுல வந்து நம்ம நிறைய பார்த்தாச்சு. Yeah, Shine is my name, correct. Okay. Chalo then Vicky, thank you. Convey my regards to the faculties over there, okay? Anyway, we'll connect. We'll tell them. I'll ask them whether they knew Vicky. Okay. Chalo Vicky, bye bye. Okay. Nice name, huh? Thanks, da. Okay. It is actually a verb. Okay, fine. So distinguish between somatic gene therapy and germline gene therapy. இது ரொம்ப ஈஸிடா. ஜீன் தெரப்பினா என்ன, அதுல சொமேட்டிக்னா என்ன, ஜெர்ம்லைன்னா என்னன்னு நம்ம தெளிவா பாத்துறலாம். ரெடியா இருக்கீங்களா? Did you know Malayalam? Of course I know Malayalam Xylem. I am faculty of Xylem, so I would know Malayalam Xylem, right? I know Malayalam Xylem, all the other Xylem. Okay. Okay. Convey my regards to the faculties over there. They might not know me because we are here in Tamil, no? So few people know me. Okay. Yeah. So gene therapy is the replacement of defective genes by transferring functional genes. Make it very clear. ரொம்ப ஈஸிடா. Gene therapyங்கிறது ஒரு தெராப்பி. தெராப்பினாலே something is getting cured. அப்ப இங்க என்ன நடக்குது? நான் என் பாடியில ஒரு ஜீன் எனக்கு ஒரு பிரச்சனை பண்ணுது. அப்ப அந்த ஜீனவே நான் மாத்தி ஒரு ப்ராப்பர் ஃபங்க்ஷனல் ஜீனை ரீப்ளேஸ் பண்றதுதான் ஜீன் தெராப்பின்னு சொல்றாங்க. Clear? We'll see that. Listen very carefully. Gene therapy is a replacement of defective genes by transferring functional genes into humans. For what? To treat genetic diseases or disorders. எவ்வளவு சூப்பரான விஷயம் யோசிச்சு பாருங்க. ஜெனட்டிக் கண்டிஷன் ஒரு பயங்கர டெட்லியான கண்டிஷன். People are always suffering because it is inherited and it is untreatable as well. So அப்படி ஒரு கண்டிஷன்ல ஜீன் தெரப்பிங்கிறது ஒரு வரம். சரியா? பாருங்க. The patient's cell genetic makeup is altered using recombinant DNA technology. It's very simple. Okay? So நம்மளோட பேசிக் டிஎன்ஏ இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் கொண்டு வந்து ஆர்டிஎன்ஏவா மாத்தி அந்த ஜீனை உள்ள கொண்டு வந்துட்டா அவ்வளவுதான். So first it was implanted in 1990ல ADA deficiency, adenodiamine deficiencyக்கு ட்ரீட் பண்ணதுக்கு தான் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஜீன் தெரப்பி யூஸ் பண்றாங்க. ஓகே, 1990ல. சோ அந்த ஒரு பொண்ணு பேர் கூட யஷாந்தி டி சில்வா. ஓகே, I asked people to check on her. இன்டர்நெட்ல எப்படி இருக்காங்க எல்லாம் பார்க்க சொன்னேன். நிறைய பேர் பாத்தீங்க. 1990ல கொடுத்தாங்க. ஓகே, that is why she is alive still. Eddie sir, Fufu sir, you know, I knew few people. Okay, I have seen everybody. But I don't actually remember their names and all. And Eddie and all, you call them as their. See, எனக்கு வந்து SI னு ஒரு பேர் இருக்கு. ஷைன் சார் மாதிரி SI சார் சொல்லுவாங்க. Because that is my name here in Xylem. So அந்த மாதிரி வேரி ஆகுது. I am not sure. Okay.
but still we'll know each other. Anyhow, we'll know each other. Sir, I'm going. Our class begins in Xylem. Oh, thank you, Vicky, for joining. It's great pleasure to welcome a Malayalam student to here. Happy that you joined. Thank you. We'll meet some other time. Okay. உங்களுக்கு தமிழ் படிக்கணும்னு உள்ள வாங்க. I'll teach Tamil as well. Okay. Chalo, bye bye. Fine. So அந்த ஜீன் தெரப்பில பிரைமர் நமக்கு என்ன இருக்கு ரெண்டு இருக்குடா. ஒன்னு somatic gene therapy, இன்னொன்னு germline gene therapy. Okay, so somatic பாப்போம். Yeah, so make it clear. So somatic gene therapy replaces defective genes in somatic cells. அதாவது என்னோட பாடி செல்ஸ் ஆன somatic செல்ஸ்ல மட்டுமே நான் மாத்துறேன்னா அது somatic gene therapy. அதுவே germ cells, sex cells, sperms, eggs அதெல்லாம் மாத்துறேன்னா அது பேர் germ cell therapy. அப்ப somatic cell therapyயோட அட்வான்டேஜ் germs ஓட பாத்துருவோமா பாருங்க. somatic cell first பாக்குறதுக்கு முன்னாடி germline பாப்போம். germline gene therapy replaces defective gene in germ cells as discussed. Already we have discussed it. Further on, gene therapy till now targets only somatic cells. Okay, correction, somatic cells benefits the patient but is not passed next generation. என்ன சொல்றாங்க, இது வரைக்கும் நம்ம somatic lineல தான் பண்ணிட்டு இருக்கோம். somatic lineக்கும் ஜீனுக்கும் என்ன வித்தியாசம், சாரி germக்கு என்ன வித்தியாசம், somaticல பண்ணா அடுத்த தலைமுறைக்கு அது போகாது, அடுத்த ஜெனரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகாது. ஆனா germ lineல பண்ணீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு அது அழகா பாஸ் ஆன் ஆகி போகும். புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ சாரே, எனக்கு தமிழ் தெரியும். ஓ வெரி குட், சூப்பர் சூப்பர், ஐ எம் ஹாப்பி டா. ஓகே, ஐ எம் சோ ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச். ஓகே டா, டேக் கேர். ஓகே, பை பை. ஃபைன். ஓகே, சோ நம்ம பேசிக்கா பார்த்தோமா? லாஸ்ட் क्वेश्चन ஆஃப் தி செஷன் பாத்துறோமா? ரெடியா இருக்கீங்களா? ஷைன் சார், see you next time. Yes, definitely. Okay, once if I am coming to Kerala, I'll connect. Okay, we'll meet there. Bye bye. And if you're coming to Tamil Nadu also, ping us. We'll be here only. Chalo. Bye. Okay. So what is the Green Revolution? Who is called the father of Indian Green Revolution? Very easy question, very common question, and very important repetitive question. We'll see that. Okay. Green Revolution increased the food production using high yielding crop varieties and modern agricultural techniques in underdeveloped and developing nations. What is Green Revolution exactly? Green Revolution ங்கிறது எப்போ இந்த உலகத்துல பஞ்சம், பாவர்ட்டி வந்து ரொம்ப கொடூரமா இருந்துச்சோ அப்ப வந்து நிறைய பேர் யோசிச்சாங்க, இப்படி இருந்த வேலைக்கு மக்கள் ஜாஸ்தியாயிட்டே போயிட்டு இருக்காங்க, சாப்பாடு கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு, எப்படி ஃபீட் பண்றது? அப்ப யோசிக்கிறாங்க என்னமோ பண்ணுண்டான்னு சொல்லிட்டு ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வர்றாங்க. which means they are going to increase the food production. நிறைய 2 வித தரக்கூடிய ஒரு மரத்துல இருந்து 10 வித தரக்கூடிய மரத்தை உருவாக்க ட்ரை பண்றாங்க. ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ். எனக்கு 2 கேரட் கிடைக்குது, ஆனா அதே மரத்துல ஒரு 10 கேரட் கிடைக்குது, I'll choose 10 மரம், 10 கேரட் மரம். Why? Because more yield is here. Clear? So அந்த மாதிரி தான் கொண்டு வராங்களா? So Dr. Norman E. Borlaug, the father of Green Revolution, received the Nobel Peace Prize in 1970. Very important. Note this because it can be asked in 1 mark as well. அடுத்து, in India, Dr. M.S. Swaminathan and Dr. Borlaug introduced Mexican wheat varieties. இதுதான்டா அந்த ரெவல்யூஷன். நார்மல் வீட் வெரைட்டிஸ் வரும்போது உலக பிரச்சனை, பத்த மாட்டேங்குது, வீட்டு நிக்க மாட்டேங்குது, ஃபுட் பத்த மாட்டேங்குது, ஒரே பிரச்சனை. அப்ப என்ன பண்றாங்க, மெக்சிகன் வீட் வெரைட்டி இம்போர்ட் பண்றாங்க, உள்ள இறக்குறானுங்க ஒரு புது பிளேயரை உள்ள இறக்கி. This led to significant rise in wheat and rice production in India between 1960 and 2000. இதனாலடா நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. சரியா? இது வந்து ஒரு டுவார்ஃப் வெரைட்டி, இப்போ சீக்கிரமா இந்த காத்துக்கெல்லாம் ஆடி ஒழுகாது, நிறைய ஈல்டு கொடுத்துச்சு. இதெல்லாம் வச்சு என்ன பண்றாங்க, இது உள்ள கொண்டு வந்து பெரிஸ் பண்ணாங்க. ஓகே, கிளியர்? புரிஞ்சுதா? யாருக்காவது டவுட் இருக்காடா இதுல? இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? Anybody is having any doubt? Nobody is having doubt? So we'll wind up then. So நம்ம வந்து இன்னைக்கான சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்த்திருக்கோம். சோ நிமிஷா, நீங்க உங்களுக்கு நான் கேட்ட ரெக்வெஸ்ட் நான் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு QODங்கிற சீரிஸ் போயிட்டு இருக்குடா, அது நல்லா பாருங்க, அதை பார்த்தாலே நல்ல மார்க் வாங்கலாம். சரியா? அதை தவிர எக்ஸாம் அன்னைக்கு ஃபுல்லா நாங்க தான் இருப்போம். ஓகே, சோ கவலைப்பட வேண்டாம். we are here. drop the comment. ஓகே, நீங்க கமெண்ட் போட we'll update ourselves. சரியா? சலோ, சோ இந்த நோட்ஸ் நீங்க வாங்கணும்னா it's just very simple. Take your phone, give it a scan, join the community and get all those notes for free. Okay, so Prakash, no sir, all clear. Okay Prakash, thank you. So chalo guys, we'll wind up. So we'll meet you next live. Stay tuned and comment whatever is. Okay, bye bye.